ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிட்டுமா? கிளம்பு போகணும். என்ன பிரியா, இன்னும் எழும்பலையா? அப்புறம் டீச்சர் அடிச்சாங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. சரி, நான் ஸ்கூலுக்கு ரெடியா இருக்கேன். பிரியாம்மா, டீ ஊற்றியாச்சு. கிளம்புங்க, குயிக்க ரெடி ஆகுங்க. போங்க, கிளம்புங்க குயிக். காலையில் எழுப்பி அண்ணனுக்கு எவ்வளோ வேலைமா இருக்குது செய்கிறதுக்கு. நான் தானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யணும். நீயும் நேரத்தில் எழுப்பினா நேரத்தில் ஸ்கூலுக்கு போகலாம். அப்போ தான் உன்னை குட் கேர்ள்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எல்லாரும். அண்ணா, தலையை கட்டி விடுண்ணா. சரி, இதோ வந்துட்டு முடிஞ்சு இரு. டீச்சர் சொல்கிறத கேட்கணும், அப்புறம் ஸ்கூலில் நல்லா படிக்கணும்னு. சரிண்ணா. அண்ணா, அப்பா எங்கண்ணா? என்னம்மா? அப்பா எங்கண்ணா? சொல்லுண்ணா, அப்பா எங்க? அண்ணா, அப்பா எங்கன்னு சொல்லவே இல்லையண்ணா. எதுக்கு பின் கேட்டால் போறான்? குடிக்கிற வேலையை விட வேற என்ன வேலை முக்கியமாக அவருக்கு இருக்கு? முன்கேட்டில் போனால் வரும்போது சண்டை போடுவார். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. வா, நீ படிக்கணும், அதான் எனக்கு முக்கியம். சரி, அது இருக்கட்டும். உனக்கு படிச்சுன்னு விருப்பம். நான் நல்லா படிச்ச ஒரு டாக்டர் ஆகணும். அப்புறம் கஷ்டப்படுற ஏழைகள் இருக்காங்கன்னு அவங்களுக்கெல்லாம் இலவசமாக ட்ரீட்மெண்ட் செய்வேன். படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு என் சொந்த செலவுல நான் படிக்க வைப்பேன். வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல, ஆமா இருக்காங்க. நீ அங்க போய் என்ன பண்ண போற? அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்து இலவசமா மருந்தெல்லாம் கொடுப்பேன்னா. அட, என் தங்கச்சி மக்கள் இவ்வளவு பெரிய கனவு இருக்கா செல்லக்குட்டி? ஆமாண்ணா. ஒரு வேளை பணத்தை பார்த்ததும் மனசு மாட்டுன்னா? ஐயோ, நம்மள நல்ல குணம் தான் வாழ வைக்கும். பணம் இல்லைண்ணா. சரி, ஸ்கூல் வந்தாச்சு, நல்லபடியா படிக்கணும். என்ன அப்படித்தான் போடணும். குட் கேர்ள். பாய் அண்ணா. பாய்மா பிரியா, கவனம். அழகிடலி எனப்படும் விவகாரத்தின் மூலம் கலியொளி பிறப்பிக்கப்பட்டு உடலின் வெளிப்புறத்தில் இருந்து உரிய அங்கத்திற்கு செலுத்தப்படும். என்னப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வாரீங்க? பட்படையும் வலை மூலம் மகனுக்குன்னு மரியாதை தாரீங்களா? இல்ல, இப்படியே குடிச்சிட்டு இருந்தா பிள்ளையோட படிப்பும் அதோட வாழ்க்கையும் என்ன ஆகுறதுப்பா? குடி போதே நிறுத்துங்க, தொழிலுக்கு போங்கப்பா. நீ மாடு மாய் வளர்ந்தானேக்கா, தொழிலுக்கு போ. உன தங்கச்சியை காப்பாத்து. ஏன் தங்கச்சியா? அப்ப உங்களுக்கு யாருப்பா? நான் தொழிலுக்கு போயிட்டு தான் இருக்கேன். நீங்க குடிக்கிறதால உங்களுக்கு ஒண்ணும் விளங்குது இல்ல. உங்க கஷ்டம் தாங்காம தான் அம்மா உயிரை விட்டாங்க. நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்கப்பா. கொண்டு கடலின் என்னடா மச்சான் ரோட்ல யோசிச்சு நிக்கிற? ஏதாவது பிரச்சனையாடா? ஆமாண்டா, அப்பா குடிச்சிட்டு வந்து என்னென்னமெல்லாம் பேசுறாரா. விடுறா மச்சான், அப்பா தானே மச்சான், நீ தான் மச்சான் எடுத்து சொல்லணும். சொன்னாலும் இந்த மாதிரி ஜென்மங்கள் திருந்தியா போகுது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அண்ணா, அப்பா அந்த லெட்டர் உனக்கிட்ட கொடுக்க சொன்னாரு. பிரியா, இந்த லெட்டர் அப்பாக்கு யார் கொடுத்த? போஸ்ட்மேன் அங்கிள் கொடுத்தண்ணா. சொல்றா மச்சான். அது ஒன்றும் இல்லைடா, இன்டர்வியூண்டுக்கு லெட்டர் வந்திருக்கு, போகணும். ஆனால் ஷூ இல்லை. உங்ககிட்ட ஷூ இருந்தா தாரியா? இன்டர்வியூண்டா என்னன்னு தெரியாம மச்சான், என்கிட்ட ஷூ இல்லடா. நானே பிஞ்ச வாட்டா எடுத்துடுறேன். சரிடா, பரவாயில்ல. ஒருவேளை உனக்கிட்ட இருக்கலாம்னு வச்சு தான் கால் பண்ணேன். சரிடா மச்சான், நான் வச்சிடுறேன். அப்படி எதுவும் கிடைச்சா கால் பண்ணி சொல்கிறேன்.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க. பிஞ்சு இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? நான் வீட்டை வேலை செஞ்சுட்டு இருக்க நீ ஃபோன் பேசினதை நான் கேட்டேன். இந்த வச்சுக்க. என்னடா ஃபைல் ஆளுமா வாரு? இல்லைடா, இன்டர்வியூ போகிறதுக்கு நேற்று லெட்டர் வந்தது. தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் மார்க் கூட விளையாடுறாங்க, அப்பாவும் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்க. நான் கம்பெனி வரைக்கும் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? நான் பார்த்துக்கிறேன் தங்கச்சி, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கவனமா பார்த்து போய்த்து வா. அப்பா என்னப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன செய்யலனா இந்த அப்பாக்காக உன் அம்மா என்னத்தை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா. ஏப்பா அப்படி பண்றீங்க? எந்த நாளும் குடிச்சு குடிச்சு எங்களை கொடுமாடிப்பா பண்றீங்க. கொடுமைப்படுத்துறானா பிச்சை எடுக்கப்போ உன்னை காதல கழுத்துல நம்ம இருக்கா இல்லை உன் அண்ணன்ட்டே ஏதாவது இருக்கா? எதுக்குப்பா நான் பிச்சை எடுக்கணும்? நான் பெரிய ஆளாகி டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் குடிபோதையால கேன்சர் வந்த எல்லாருக்கும் நான் இலவசமா ட்ரீட்மெண்ட் செய்யணும்ப்பா. அது எந்த பெரிய கனவுப்பா. கொஞ்சம் புரிஞ்சு கொடுங்கப்பா. கனவா? என்ன கனவு? கனவு நல்ல ஒரு கனவு. நான் காக்கக்கூடிய காசு நாம இருக்கேன். கனவா? கனவு தான் முக்கியம். உனக்கு கனவா முக்கியம். எந்த பிள்ளைக்கு நான் அடிக்கிறேன் உண்ட வெளியே பார்த்துட்டு போடா. மூளை இருக்கா? பெத்த பிள்ளைக்கு மாட்டுக்கு மறைய போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கீங்க. அங்க போடா வெளியே. அங்க நான் சொல்றது நான் சொல்றது போடா வெளியே. திருந்தாஜி வந்து கதைச்சு வேறு. என்னடா நடக்குது? உங்க அப்பா உங்க தங்கச்சி அடிச்சு கொள்றாரு, போய் பாரு போ. அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா? பிள்ளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? பேசாதடா. என் வாயில கெட்ட வார்த்தை வந்துட போகுது. மட்டும்தான் பாக்கி அடிக்கி, அதையும் சொல்லி முடிச்சிருங்க. அன்றாட உழைக்கிறதே நம்மளோட வயிற்று பசிக்கு போதாம இருக்குப்பா. டேய், இது நான் பெத்த புள்ளடா. நான் பெத்த புள்ளன்னு சொல்றீங்களே, பெத்த வழி உங்களுக்கு தெரியாதுப்பா. பெத்த தாக்கி தான் தெரியும். குடிக்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனா படிக்க போற நம்ம தங்கச்சியோட வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இல்லையாப்பா? கேவலமா இருக்குப்பா. குடிச்சு குடிச்சு பிள்ளையை மனைவியும் குடும்பப்படுத்துறது உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சுல. பெத்த பிள்ளைங்க மேல உங்களுக்கு பாசமே கிடையாதுப்பா. எல்லாம் வேஷம். குடிக்கணும், இதான் என்னுடைய வாழ்க்கை, இதான் என்னுடைய சந்தோஷம், இதுக்குள்ளதான் நான் வாழுவேன். அப்படித்தானப்பா நீங்க? எங்க ரெண்டு பேரும் அடிச்சு சாவடிச்சிருங்க. எங்களால உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நம்ம பிரியாட கனவு சரி சொர்க்கத்துல நனவாகட்டும். இப்படியே குடிச்சிட்டு இருந்தா பிள்ளையோட படிப்பும் அதோட வாழ்க்கையும் என்ன ஆகுறதுப்பா? எதுக்குப்பா நான் பிச்சை எடுக்கணும்? பிரியா, எங்கம்மா அண்ணன்? அப்பா, அண்ணா காலை சாப்பாடு வாங்க போயிருக்காரு. பிரியா, அப்பாவோட வாமா, நான் ஸ்கூலுக்கு கூட்டி போறேன். அண்ணா வருவாருப்பா. என்னப்பா சொல்றீங்க? அப்பா பத்தி பயப்படாதம்மா. அப்பா இனிமேல் குடிக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம் பிரியா.